ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குனா ப்ரோமோ பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியே அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுமே அங்கே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி, சாபுத்திரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக சேது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனேங்க நான் என் யூஸ்க்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எதுக்காக இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேதுமே கேட்குறாரு. உடனேங்க ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வி பிறண்டா இருக்கான்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனேங்க ஏன் நானெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே சாபதியும் ஈஸ்வரியும் பார்த்துக்கிட்டு இங்கே எல்லாம் இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணுறது தமிழ்ச்செல்விக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா தமிழ்ச்செல்வி அவளுக்கு ரொம்பவே பிடிச்சாலுமே அவள் பொய் சொன்னாலுமே அவன் தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்குவான் போல. இப்போ தான் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வரான், அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபதிரியும் ஈஸ்வரியும் பேசிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியும் எதுக்காக வாங்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வியை அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப தான் திமிரு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக நாம் வாங்கிட்டு வந்தா அவள் இப்படி பண்ணிக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு ஒரு சைடு அங்கே ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தக்கிட்ட எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. சரிங்க சார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதை அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் உட்காந்து நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேது இதெல்லாம் எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இங்கே சேது இங்கே தமிழ்ச்செல்விக்காக தான் யோசிச்சு வாங்கிட்டு வந்திருப்பான், அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்படியோ மனசு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாவே நம்மளுக்கு போதும், நம்மளும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் சேது தான் நம்ம சொல்கிறதவே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கமே உட்காந்துக்கிட்டு இங்கே சன்னியாசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சன்னியாசிக்கிட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம கட்சி ஆளுங்களே இது மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் இவங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம கட்சிக்கே இவ்வளோ பெரிய அசிங்கத்தை கொண்டு வந்துட்டாங்க, இவங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல, இத்தனை வருஷமாக நம்ம இந்த கட்சியை காப்பாற்றுறதெல்லாம் ஒரே இதில் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க, அடுத்தது நம்ம கட்சிக்கு எவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசிக்கிட்ட இங்கே ராஜாங்கமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ராஜாங்கம்மா நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியாளங்கிட்டே போயிட்டு நம்ம ராஜாங்கத்தை நான் கொண்டே ஆகணும், அவர் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட்சியாளங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா நாங்களும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீங்களே அவங்க வீட்டாளுங்களே வந்து சொல்கிற போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள ராஜாங்கத்தை போட்டு தரலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போடலாம், நீங்கள் கப்புன்னு உட்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸையும் உட்கார வச்சு இங்கே ராஜாங்கத்தை எப்படி நம்ம கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்விக்குமே தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையே ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே தமிழ்ச்செல்வி எங்கே போஸ் வந்த போதுமே இங்கே போஸ் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துரத்தி வச்சு நல்லதாக இருக்கும். ஏன்னா அங்கே தமிழ்ச்செல்வி அங்கே போஸால் அங்கே ராஜாங்கத்துக்கு எதனா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போஸ் இங்கேருந்து துரத்துனாங்க. ஆனால் போஸுமே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்து மேலே இருக்கிற கோபம் ஒன்றுமே போலன்னே சொல்லலாம். இங்கே ராஜாங்கத்தை எப்படி நம்ம போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி கூட எப்படியாவது இங்கே சேர்ந்து வாழ்ந்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு அவன் சேர்ந்து வாழ்ந்துட்டானா நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ போஸவே வீட்டில் சேர்த்தாதுவ நம்மளையும் வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் இங்கே சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாபுத்திரியுமே அங்கே உள்ள அப்பத்தா கிட்ட என்ன பார்த்தா உன் பேரன் தமிழ்ச்செல்விக்காக ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கி வந்து கூச்சிக்கிட்டு இருக்கான், என்ன ரெண்டு பேரையும் நீ ஏதோ சொல்லி சேர்த்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு இது மாதிரி பேசலைன்னா உன்னால் இருக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சாபத்திரியை திட்டிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வியுமே அங்கே காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் உடனே இங்கே தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்குறாரு. உடனே இங்கே தமிழ்ச்செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா நான் எதுக்கு கேட்கணும், உங்கள் யூஸுக்காக வாங்கிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். உடனே பார்த்தீங்கன்னா நான் ஏன் யூஸுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன்னா இனிமேல் நீ கையில் துவைக்கக்கூடாது, துணியை வாஷிங் மிஷின் இருக்குது, வாஷிங் மிஷின்லேயே துவச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரொம்ப தான் அக்கறையாக தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லுவோம். உடனே இங்கே சேது என்ன சொல்கிறாருன்னா அக்கறையெல்லாம் இல்லை, நீ துணி துவைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு கொடுத்தேன், அது கூட நீ அக்கறைன்னு நினச்சிக்கினா அதுவும் இஷ்டம், நான் சொல்கிறத கேட்குறதுனா இங்கே நான்
என்னைக்கு தான் நான் சொல்கிறத கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் திமிரு பிடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போனாலுமே இங்கே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா அங்கே யோசிக்கிறாங்க, சேது நம்மளுக்காக தான் செஞ்சிட்ருக்காரு, ஆனால் வாய் திறந்து நம்மளுக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே உக்காந்துக்கிட்டு இங்கே நம்ம இதெல்லாம் எங்கே பிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தாமரையும் இங்கே ஈஸ்வரி கிட்ட, அம்மா இவன் இதெல்லாம் எதுக்குமா வாங்கிட்டு வரான், அவன் தமிழ்ச்செல்விக்காக தான் யோசிச்சு இங்கே சேது வாங்கிட்டு வந்திருக்கான், ஆனால் இங்கே தமிழ்ச்செல்வி எப்படியாவது அவன் சேது மனசை மாற்றிட்டா போலமா, அவன் என்னென்ன வாங்கிட்டு இருக்கான் பாருங்கள், இத்தனை நாள் இல்லாததை இன்றைக்கி நேரத்துக்கு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உடனே பார்த்தீங்கன்னா செக்கப்பு போனதை இங்கே குழந்தை இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தான் எதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவை மனசு மாற்றி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரிக்கிட்ட இங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே என்னடி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன புதுசாக பிளான் போடுறீங்க போல் அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி மூளை கட்டத்தனமாக நாங்கள்லாம் எதுவும் பிளான் எல்லாம் போடல அப்படின்னு சொல்லுவோம், நான் செத்த பின்னாடி நீங்கள் நகையவே பிரித்து எடுத்துக்கலான்னு பார்த்தவங்க, நீங்கள் உங்களுக்கு புத்தி மாறாது, நீங்கள் இந்த கெட்ட புத்தி உங்களை எப்போ விட்டு போதோ நீங்கள் அப்போ தான் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவுமே பார்த்தீங்கன்னா மோகனா எங்கே இருக்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுங்க, மோகனா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் காஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்லவும் உடனேங்க மலருமே அங்கே பார்த்தீங்கன்னா காஃபி ஃபோட்டோ எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எங்க என்ன மலர் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா இது மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிமே பார்த்தீங்கன்னா இங்கே போஸுக்கு கால் பண்ணுறாங்க. போஸுக்கு கால் பண்ணி இன்னும் போஸ் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனேங்க போஸுமே பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே ஊருக்கே போகல, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இங்கே இருக்கிறது இங்கே தமிழ்ச்செல்விக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் இது போஸு, நம்ம நேரம் வரும்போது நானே உனக்கு கால் பண்ணுறேன், அப்போ வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா நாங்கள் ராஜாங்கத்தை போட்டு தள்ளாமல் நான் விட மாட்டேன், எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது, அங்கே ராஜாங்கம் என்னை அந்த வீட்டில் இருக்க விடாமல் என்னை துரத்தி விட்டுட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா சேது நான் சொல்கிறத கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போய் சொல்கிறாங்க. அதை எதுவுமே கேட்காம இங்கே போஸுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாரு ஃபோனை. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டையும் பார்த்து மீட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட நான் தமிழ்ச்செல்வி நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தீன்செல்வியுமே பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட எதுவுமே பேசாத, எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலேஜுக்கும் அவங்களே இப்போ போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க, என் குழந்தைய என்னாலேயே பார்க்க முடியல, அவள் சொன்ன பொய்யை எது உண்மையாக சொல்கிறா எது பொய் சொல்கிறான்னு என்னால் கெஸ் பண்ண முடியல, ஃபஸ்ட்டு என்ன எவ்வளவோ ஏமாற்றிட்டாங்க, அது மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா என் மனசு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே அப்போ தான் சொன்னதை வச்சுக்கிட்டு குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது எப்படி இருக்குன்னு என்னால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே அங்கே மனசுக்குள்ளே ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இங்கே தமிழ்ச்செல்வி சொன்ன பொய்யினால் அவள் சொல்கிறத எதுவுமே என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வியுமே இங்கே சேது நம்மளுக்காக இவ்வளவோ பண்ணுறாரு, நம்ம அவருக்காக நம்ம இறங்கி போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேளை நாம் யோசிக்கிற மாதிரி தான் இங்கே சேதுமே யோசிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே சேதுக்கிட்ட வராங்க. என்ன சேது இங்கே வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்க போல், யாருக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன அப்பத்தா கேட்குறேன், எனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சேது என்ன திடீர்னு இது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கே அதனால தான் எனக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. உடனே அங்கே சேதுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நான் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், உள்ளே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொசு கடி இருக்குது, அதனால தான் நான் ஃபேன் வாங்கிட்டு வந்தேன். இங்கே ஃப்ரிட்ஜு இப்போ வாஷிங் மிஷினெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வி இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அவளுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் நான் இங்கே வாங்கிட்டு வந்தேன், அவன் மேலே பிரியப்பட்டெல்லாம் நான் வாங்கிட்டு வரல, ஏதோ பாவம் பார்த்து அதை நான் வாங்கிட்டு வந்தேன், அவன் மேலே பாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நான் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்கிறத வச்சுக்கிட்டு இங்கே அப்போத்தாக கொஞ்சம்
மன நிம்மதியாகவும் இருக்குது. ஏன்னாங்க சேது இது மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே உடனே எங்கள் அப்பத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, சேது இங்கே தமிழ்ச்செல்வி ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டா. அவள் ரொம்ப நல்லவடாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே உன் குழந்த ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்துச்சு. அவன் அச்சஸில் உன்ன மாதிரியே இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பத்தா நீ அவளை பற்றியே பேசாத அப்பத்தா, என்கிட்ட பேசுறதுனா நீ என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேதுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத எங்க சேது காது கொடுத்தே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.